Dear Joy TV viewers and the family, அருமையான ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். I bring special greetings from End Time Prophetic Ministries, Coimbatore. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்களிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வர நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். It is my great privilege and honor to bring God's word to God's people. தேவனுடைய ஜனத்திற்கு தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதிலே அலாதி பிரியமும் அதை பாக்கியமான ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். And the word of God will speak to you. தேவனுடைய வார்த்தை மெய்யாகவே உங்களிடத்தில் பேசுகிற ஒன்றாய் இருக்கிறது. As you keep tuning with our program Miracle Evening. அற்புத வேளை என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் கடந்து வருகிறது. Amen. Amen. No matter from whichever part of India you are watching this program. இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நீங்கள் கண்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை. From whichever part of the country you may be watching this program. இந்தியாவுடைய எந்த பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். God will speak to you through His word. தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களிடத்தில் பேசுகிறவராகவே இருக்கிறார். So open up your hearts and your mind and your spirit and allow God to speak to you and bless you in abundance. நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடத்தக்கதாக உங்களுடைய மனதை, உங்களுடைய ஆவியை, உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Divine plan for your marriage. திருமணத்தை குறித்ததான தெய்வீக திட்டத்தை குறித்து இன்றைய சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். God wants to have divine plan for those who are waiting for your marriage. திருமணத்திற்காய் காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். We receive many calls. ஊழியருக்கு அநேக விதமான அழைப்புகள் பல்வேறு இடங்களிலிருந்து வருகிறது. And they call us and they share their heart. அவர்கள் அழைத்து தங்களுடைய இருதயத்தை அவரிடத்தில் கொட்டுகிறார்கள். My marriage is on hold. என்னுடைய திருமணம் தடையாய் இருக்கிறது ஐயா. I am not getting a right alliance or proposal. எனக்கு ஏற்ற துணை, எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதற்கான சூழல் ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள். Some say my age is getting over, the age is going on, but I am still not yet married. திருமண வயதை கடந்து பல ஆண்டுகளாகிறது, எனக்கு திருமணத்துக்கான சாத்தியமில்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். And many other problems or issues related to marriage. அநேகர் தங்களுடைய திருமண பந்தத்திலே, திருமண உறவிலே காணப்படுகிற குழப்பங்களை குறித்து, பிரச்சனைகள் குறித்து, சவால்களை குறித்து ஐயாவிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். Holy Spirit is going to speak to you in a very crystal clear way through the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்றைய இரவிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து பரிசுத்தமான திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளை சொல்லி உங்களை வழிநடத்த போகிறார். Genesis chapter 24 verse 67. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. Then Isaac brought her into his mother Sarah's tent. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய், And he took Rebekah and she became his wife and he loved her. So Isaac was comforted after his mother's death. அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். If you read Genesis chapter 24, ஆதியாகமம் 24ஆம் வசனத்தை அதிகாரத்தை நன்றாய் வாசிக்கும் பொழுது we find here a beautiful, a godly
plan and purpose in the life of Isaac and Rebekah. ஈசாக்குட வாழ்க்கையில ரெபேக்கோட வாழ்க்கையில தேவன் நேர்த்தியாக நடத்தின திட்டங்களை, தீர்மானங்களை, திருமணத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் அழகாக வாசிக்கிறோம். Very beautifully God brought Rebekah into Isaac's life. தேவன் அழகாக ரெபேக்காலை ஈசாக்குட வாழ்க்கையில ஆண்டவர் கொண்டு வந்தார். Because that was from God. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாயிருந்தது. That was 100% divine plan of God for Isaac and Rebekah to come together as a husband and wife. கணவனாக மனைவியாக ஈசாக்களும் ரெபேக்காலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி அதை நேர்த்தியாக வாழ்க்கையில நிறைவேற்றின சம்பவத்தை பார்க்கிறோம். And if you read Genesis 24:15 onwards, ஆதியாகமம் 24:15 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது verse 16, now young woman was very beautiful, behold a virgin, no man had known her. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். If you as a man waiting God to bring a beautiful wife in your life, நீங்கள் ஒருவேளை அழகான வாழ்க்கை துணையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று காத்திருக்கவளாக இருந்தால், or if you as a woman waiting for God to bring a godly man into your life, நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு பயந்த ஒரு கணவன் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால், He will definitely bring it in your life. ஆண்டவர் மெய்யாகவே அதை உங்களுடைய வாழ்க்கையில சாத்தியப்படுத்தக்கூடும். It says God brought a beautiful woman, a virgin, a clean woman into Isaac's life. இங்கே ஈசாக்குட வாழ்க்கையில அவனுக்கு ஆண்டவர் நேர்த்தியான அழகான கன்னிகையான ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். Because Isaac also was faithful. He was trusting upon God for his marriage. இங்கே ஈசாக்கும் தேவனை சார்ந்திருந்தான், தேவனை பற்றி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில சிறந்த துணையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி தேவனையே சார்ந்திருந்தவனாக இருந்தான். He did not go ahead with his own decision. தன்னுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்க தானாக தீர்மானிக்கக்கூடிய அப்படிப்பட்ட குணாதிசயம் மற்றவனாக ஈசாக்கு இருந்ததை பார்க்கிறோம். God blessed Abraham and God told, I will bring a suitable life partner for your son. அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை நேசித்தார், ஆசீர்வதித்தார். அங்கே ஆபிரகாமிடத்தில் இவ்விதமாக ஆண்டோட வார்த்தை கடந்து வந்தது, உன்னுடைய மகனுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நான் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். And he sends his servant and he says, you shall go to my country and to my family and take a wife for my son Isaac. அங்கே ஆபிரகாம் தன் வேலைக்காரனாகிய எலியாசரை நோக்கி விதமாய் சொல்கிறான், நீ குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளை பெண் எடுக்காதபடிக்கு என்னுடைய இனத்தாரிடத்துக்கோ என்னுடைய தேசத்தாருக்கும் கடந்து அங்கே என் குமாரனாகிய ஈசாக்கு பெண் கொள்வாயாக என்று சொல்லி அவனை வேலைக்காரனுக்கு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. It's a prophetic voice of God. Abraham as a father, he heard. தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனிடத்திலிருந்து தன் குமாரனாகிய ஈசாக்குக்காக பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். And he tells to his servant, go to my country Canaan and from there you shall bring a wife for my son Isaac. அங்கே ஆபிரகாம் தன் வேலைக்காரனாகிய எலியாசரை நோக்கி சொல்கிறான், நீ என் தேசத்திற்கும் என் தகரத்துக்கும் கானான் தேசத்துக்கு நீ கடந்து சென்று அங்கே என் பையனுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கர்த்தர் கட்டளையிடுவார், அதை பெற்றுக்கொண்டு வா என்று சொல்லுகிறான். And Eliezer obeys to his master Abraham. அங்கே எலியாசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கிறவனாய் இருந்தான். And if you read the whole chapter, it is a process. They are traveling and going, and in the last verse we see that God brought Rebekah
into Isaac's life. இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படியாக எலியாசார் கடந்து சென்று அங்கே ஈசாக்குக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த வசந்த கடைசி வசனம் சொல்கிறது, ஆண்டவர் ஈசாக்கையும் ரெபெக்காளையும் தம்முடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி இணைக்கிறதை பார்க்கிறோம். And she became his wife. அங்கே ஈசாக்குக்கு ரெபெக்காள் மனைவி ஆகிறதை பார்க்கிறோம். And he loved her so much because God brought her into his life. அவளை அதிகமாக நேசித்தான். தேவன் தனக்கு கொடுத்த வாழ்க்கை துணையை இது நிமித்தமாக நேசித்தான். It's a beautiful picture of marriage for waiting upon the Lord. திருமணத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எவ்விதமாக நடத்துவார் என்கிற ஒரு அழகான ஒரு காரியத்தை இந்த சம்பவத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். Following God's instructions, தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்கிறதை அறிந்து கொள்கிறோம். and listening to God's voice, what he says for the marriage. திருமணத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்கிற அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்குதலை பார்க்கிறோம். And in Genesis 25 verse 20 it says, ஆதியாகமம் 25 அதிகாரம் 20 வசனம் விதமாய் சொல்கிறது, Isaac was 40 years old when he took Rebekah as his wife. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. Isaac was 40 years old. ஈசாக்கு 40 வயது நிரம்பியவனாக இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. But nothing was impossible for God to bring a beautiful godly wife in Isaac's life. ஈசாக்குடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்த பரிசுத்தமான அழகான ஒரு கன்னிகையை கர்த்தர் வாழ்க்கை துணையாக கொடுப்பது தேவசித்தமாய் இருந்தது. And today you may be waiting upon God for your marriage to take place in your life. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய திருமணத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Because God's timing is always perfect. ஏனென்றால் தேவன் நேர்த்தியானதை ஏற்ற காலத்தில் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். Amen. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. 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 Glory to Jesus. இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. God's timing is always perfect timing. தேவனுடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்துல நேர்த்தியாக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். And in his perfect time he brought this couple together. ஏற்ற நேரத்தில் சரியான பொருத்தமாக இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தி ஈசாக்கு ரெபெக்காளையும் ஆண்டவர் கனப்படுத்தி இருக்கிறார். Same way you may be waiting upon the Lord. அதை போல நீங்களும் தேவ சமூகத்தோட வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கலாம். You may be telling my age is going, my age is growing. என்னுடைய காலம் கடந்து போகிறது, திருமணத்துக்கான வயது முடிந்து போகிறது, எனக்கு வயதாகி கொண்டு போகிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கவளாக இருக்கலாம். I am not getting a right alliance in my life. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஏற்ற துணை கிடைக்காமல் போகிறதே, கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு கூட காணப்படலாம். I am going through depression, through loneliness, through rejection. இது நிமித்தமாக நான் தனிமை, வெறுப்பு, அவமானத்துக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறவர்களாக இருக்கலாம். People are disrespecting me, dishonoring me among my family, and so much of ill is being talked about me. குடும்பத்திலும் உறவுகளிலும் என்னை யாரும் மதிக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை அவமானப்படுத்துகிறார்கள். இது நிமித்தமாக நான் பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். But I tell you, for the glory of God, தேவனுடைய நாம மகிமைக்காக சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். God can also bring divine plan in your marriage, no matter in whatever situation you are right now. இப்பொழுது நீங்கள் எவ்விதமான கடினமான சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாக சொல்கிறது, ஆண்டவர் ஏற்ற நேரங்களில் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களுடைய திருமண காரியங்களிலே ஆண்டவர் பெரிதான மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். You may be worrying my age problem. ஒருவேளை வயதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருக்கலாம். You may be worrying I don't have money for my marriage. என்னுடைய திருமணத்து காரியத்துக்கு ஏற்ற எனக்கு பொருளாதார வசதிகள் இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிறவர்களாக இருக்கலாம். Some of you may be thinking I don't have mother and father. எனக்கு தகப்பன் இல்லையே, தாய் இல்லையே, என் திருமணத்தை நடத்தி வைக்க பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறவர்களாக இருக்கலாம். Some of you may be thinking I don't have proper job. எனக்கு சரியான வேலை இல்லை, பின்ன எப்படி திருமணம் நடக்கும் என்று வருத்தப்படுகிறவர்களாக
இருக்கலாம். What is going to happen to my life? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன காரியங்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லி வாழ்க்கை குறித்து அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கலாம். Is there going to be a bright future in my life? என்னுடைய வாழ்க்கைக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கத்தானே இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறவர்களாக இருக்கலாம். Is God's light can really shine in my life? தேவனுடைய ஒளி பிரகாசிக்க என் வாழ்க்கையில பிரகாசிக்க கூடுமா என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கலாம். Will I really get my life partner? எனக்கு ஏற்ற துணையை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவாரா என்று சொல்லி நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கலாம். But I tell you, yes, he can bring a godly life partner in your life in Jesus name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற தேவனுக்கு பயந்த ஒரு கணவனையோ மனைவியோ கொடுத்து கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். As a woman you are waiting, God can bring a godly man in your life, and your season, your situation can change, and it will turn into God's glory. அருமையான சகோதரியே, நீங்கள் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை துணை கணவன் கிடைப்பாரா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல கணவனை கொடுத்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். As same way as a man you may be waiting when God is going to bring a godly wife, a suitable life partner who will understand my heart, who will love me, who will care for me, who will concern. I tell you, God can bring it in your life, and your marriage will take place. அருமையான சகோதரன், எனக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை துணை, ஒரு அருமையான மனைவி எப்பொழுது கிடைப்பாள்? அவள் என்னை நேசிக்கக்கூடியவளாக, என்னை கவனிக்கக்கூடியவளாக, அன்பு பாராட்டுவளாக எனக்கு கிடைக்க மாட்டாளா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை இந்த நாட்களில் கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையை பூரிப்புள்ளதாக, பரிபூர்ணமுள்ளதாக, ஆசீர்வாதமுள்ளதாக கர்த்தர் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். And when it is from God, தேவனிடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வரும் என்றால் you will enjoy that marriage. நீங்கள் இந்த திருமண பந்தத்தை அப்பொழுது முழுமையாக நீங்கள் சந்தோஷத்துல அனுபவிப்பவர்களாக இருப்பீர்கள். Hallelujah. 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 When it is from God, தேவனிடத்திலிருந்து இந்த திருமண பந்தம் ஏற்படும் என்றால் you as a husband and wife, you will enjoy that marriage. God will be in midst of your marriage, and your marriage will flourish, it will shine, and it will be glorious, a testimony to many people. அநேகருக்கு மகிமையுள்ள ஆசீர்வாதமான நற்சாட்சியான நற்கந்தமான ஒரு ஆசீர்வாதமான திருமண பந்தமாக உங்களுடைய வாழ்க்கை துணை எப்பொழுது இருக்கும் என்றால் தேவனிடத்திலிருந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கணவன் மனைவி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அது நிமித்தமாய் உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் வைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Because marriage is once for all. திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரம் நிகழக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. So you should not make wrong decision. ஆகையினால இவைகளை குறித்து தீர்மானம் எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தவறான தீர்மானங்களை எடுக்கவளாக நாம் மாறிவிடக் கூடாது. Just because of your current situation, you should not jump into wrong choice, selecting wrong partner, making wrong decision, because rest of your life you will regret. சூழ்நிலை நிமித்தமாக அவசரப்படுகிறது நிமித்தமாக எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி நினைப்பது நிமித்தமாக தவறான முடிவுகளை எடுப்பீர்கள் என்றால் அது உங்களோட வாழ்க்கை முழுவதும் அது கஷ்டத்தை உங்களோட வாழ்க்கையில வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரோட வாழ்க்கையில சிறந்த தீர்மானங்கள் எடுக்க உதவி செய்கிறவராக இருக்கிறார். But if you wait upon the Lord, தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது, and if you listen to God's instructions and guidance and allow him, தேவனுடைய ஆலோசனைகளை கட்டளைகளை பிரமாணங்களின்படி கேட்டு அதன்படி நடக்க உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது you can also become Isaac and Rebecca. நீங்களும் ஈசாக்கு ரெபெக்காளை போல ஒரு மாதிரி உள்ள தம்பதியராக வாழ முடியும். I prophesy in Jesus name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இதை ஆசீர்வாதத்தினுடைய தீர்க்கதரிசன வார்த்தையாக சொல்கிறேன். I prophesy in Jesus name. இயேசுவின் நாமத்தினால இந்த தீர்க்கதரிசனம் உங்கள் மீது நான் உரைக்கிறேன். Many Isaac, God is bringing Rebeccas in your life. இதை கவனித்துக் கொண்டு இருக்கிற ஈசாக்குகளே, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாகிய ரெபெக்காளை
கொண்டு வருவார். And there are many women like Rebecca. God is going to bring Isaac in your இந்த life. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ரெபெக்காள் மாரே, கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற கடவுளுக்கு பயந்த ஈசாக்கை கொண்டு வருவார். He brought in my life. He helped me not to make wrong decision, wrong choices and get into and to regret rest of my life and go to wrong destination. I thank God. தேவனுக்கு ஊழியக்காரன் நன்றி செலுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில இவ்விதமாக தேவனை சார்ந்திருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுத்து ஆண்டவரோட வாழ்க்கையை கனப்படுத்தி ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர் வைத்திருக்கிறார். எந்த விதமான வருத்தமும் அவருடைய திருமண காரியத்தை குறித்து அவருக்கு இல்லை. He brought beautiful Rebecca in my life. போதகரோட வாழ்க்கையில அவருக்கு ஏற்ற அழகான ரெபெக்காளை தந்து கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை வாழ்க்கையை கனப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Oh, thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Lord, as your servant, I pray for your sons and daughters, Lord. உம்முடைய ஊழியக்காரனாக உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக, மகனுக்காக, மகளுக்காக நான் அழுது ஜெபிக்கிறேன். Lord, you intervene in their situation related to marriage. திருமண காரியத்திலே கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையில நீர் இடைபடுவீராக, செயல்படுவீராக. They may be thinking my age is too much. என்னுடைய காலம் கடந்து போயிற்று என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிறவர்களாக இருக்கலாம். And they may start giving reasons after reasons after reasons. பல்வேறு விதமான காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கவளாக இருக்கலாம். Let Holy Spirit comfort them. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தேற்றுவீராக. Let Holy Spirit speak to them. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகள் அவரிடத்தில் கடந்து செல்வதாக. No, my son. அருமையான என் மகனே, No, my daughter. அருமையான என் மகளே, I have plans to prosper you and to bring a hope and future in your life. உன்னை குறித்ததான ஒரு நம்பிக்கை, ஆசீர்வாதத்தை, ஒரு சிறந்த எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. Same God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் தாமே. If I can bring Rebecca for Isaac and Isaac for Rebecca, why not in your life? ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காளையும், ரெபெக்காளுக்கு ஏற்ற ஈசாக்கையும் என்னால் கொண்டு வரக்கூடும் என்றால் உன் வாழ்க்கையில ஏன் அவ்விதமாய் என்னால் செய்ய முடியாது? God is telling, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறவராக இருக்கிறார். depend on me. என்னை மாத்திரம் சார்ந்திரு. Rely on me. என்னை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டிரு. Trust me with all your heart. உன்னுடைய முழு இருதயத்தோடு என்னை நம்பிக்கையா விசுவாசமாயிரு. And I will bless your marriage. நான் உன் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். I will bless your marriage. நான் உன் திருமண வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன். I have kept a divine plan for your marriage. உன்னுடைய திருமணத்திற்காக ஒரு தெய்வீக நோக்கத்தை, திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Don't make wrong decision. உன்னுடைய வாழ்க்கையில தவறான தீர்மானத்துக்கு இடம் கொடுத்துறாதே. Don't select wrong partner. உன்னுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு இச்சையான, நன்றாக தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை நீயாகவே தெரிந்து கொள்ளாதே. Don't make wrong choices. உன்னுடைய வாழ்க்கையில தவறான தீர்மானத்தை எடுத்திடாதே. Daddy is telling and is speaking to you right now, no matter from wherever, from whichever part of the world you are watching this program, Miracle Evening. இந்த அற்புதத்தின் வேளை, இந்த நிகழ்ச்சி உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தால், பிதாவாகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறவராக இருக்கிறார். And in your anointed and appointed time, let their marriage take place in Jesus name. இயேசுவின் நாமத்தில் தாமே நீர் நியமித்த, நீர் நிச்சயித்த, ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்தில் அவருடைய திருமண காரியங்கள் நேர்த்தியாக நடைபெறும்படியாய் கேட்கிறேன். Intervene in their situation. அவருடைய வாழ்க்கையில நீர் தாமே தலையிடுவீராக. Take them out from depression. எல்லாவித மனசோர்விலிருந்து அவளை விடுவிப்பீராக. They may be thinking, I am 40-year-old, I am 45, I am 50, still my marriage has not taken place. ஆண்டவரே, எத்தனை வயதாக இருந்தாலும் 40, 45, 50 என்று சொல்லி வயதை காரணம் காட்டியிருந்தாலும் கர்த்தர் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவருக்கு ஒரு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை, திருமண காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக. You are a miracle working God. நீர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். You are a supernatural God. நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். If you can bless the womb of Sarah in the age of 90s,
Why not for your children, for their marriage? ஆண்டவரே, சாராளுடைய கற்பத்தை நீர் திறந்து 90களில் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவருக்கு ஒரு பிள்ளை கொடுப்பீர் என்றால் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய பிள்ளைகளுக்கான திருமண காரியங்களிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. Isaac was 40 years old, but he knew he was trusting upon God. He was waiting upon God. He was depending upon God that God will bring a marriage in my life. 40 வயதானாலும் தேவனை சார்ந்திருந்தான், தேவனை பற்றி கொண்டிருந்தான், தேவனை விசுவாசித்தான், தேவனையே அவன் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தான். ஆகையினால ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். Speak to your children through this message, prophetic message. இந்த தீர்க்க தரிசனமான செய்தியை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். I release in Jesus' name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே இவைகளை வெளிப்படுத்துகிறேன். For each one of you, divine plan for your marriage, those who all are waiting for your marriage. திருமண காரியத்துக்காய் காத்திருக்க உங்களுக்கு இந்த தெய்வீக திட்டத்தை குறித்து இந்த சத்தியத்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே இவைகளை வெளியிடுகிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Holy நன்றி Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Abba Father. நன்றி அப்பா பிதாவே. Give you all the glory and the honor. உமக்கே சகல துதிகன மகிமை In செலுத்துகிறோம். Jesus' most precious name I pray. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். Amen. 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 My dear friends and beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான என்னுடைய அருமையான குடும்பத்தாரே, நண்பர்களே, சகோதரன் சகோதரியே, as you have heard this message, இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். God has divine plan and purpose for your marriage. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து, திருமண காரியங்களை குறித்து தெய்வீகமான நோக்கங்களையும் திட்டங்களையும் உடையவராக இருக்கிறார். His timings are always perfect. ஆண்டவர் நேர்த்தியாக ஏற்ற காலத்தில் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். So just give your situation in His hand. உங்களுடைய காலங்களை, சூழ்நிலை ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, Whatever situation you may be into right now, இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, give it into the hands of Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்களில் அவைகளை ஒப்புக் கொடுக்கும் And He போது will perform miracles for your marriage. ஆண்டவர் உங்களுடைய திருமணத்துக்கு அடுத்த காரியங்களிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். Because marriage is precious. ஏனென்றால் திருமணம் விலையேற பெற்ற ஒன்று. And it is once for all for the rest of the life. நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரம் மாத்திரம் நிகழ்ந்தேறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அனுபவம் நிகழ்வாக இருக்கிறது. This is my prayer. இது என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. May God help you to make the right decision, to select the right partner so that you will enjoy your marriage rest of your life. உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய திருமண பந்தத்தை, திருமண உறவை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்றால் சரியான தீர்மானங்கள், சரியான வாழ்க்கை துணை ஏற்பட தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வழிநடத்தலை பின்பற்றும் பொழுது அவைகள் சாத்தியமாயிருக்கிறது. And He knows each and everything about your life. நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் நன்றாய் அறிந்தவராக இருக்கிறார். So don't worry. ஆகினால் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். He will bring your marriage into existence. உங்களுடைய திருமண காரியங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் நடத்தி அவர் வருவார். It will come to pass. அது நிச்சயமாகவே நிறைவேறும். So may the good Lord bless you in abundance. ஆண்டவர் தாமே நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And continue to watch our program every Tuesday 8:30 p.m. to 9 p.m. on Joy TV. ஜாய் டிவியில ஒளிபரப்பாகிற இந்த அற்புதத்தின் வேலை என்கிற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். And share about this program with your friends, family, relatives so that many can watch and they also can be blessed. நீங்கள் இவைகள் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, அநேகருக்கு இதை தெரியப்படுத்தி அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, விடுதலையை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். And if the Holy Spirit speaks to you and if you are led by God, please come forward and sponsor our television ministry to reach India and the world.
இந்த தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உள்ள உள்ளத்தில் ஏவுவார் என்றால், பேசுவார் என்றால், நீங்கள் முன் வந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் ஆதரிக்கலாம். இந்த நிகழ்ச்சி அதன் மூலமாக இன்னும் அநேகருக்கு கடந்து சென்று அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். And all these details, as you are watching this program, you can see down in the screen. இந்த காரியங்களை குறித்ததான விவரங்களை கீழே இருக்கக்கூடிய குறிப்புகளிலே நீங்கள் அதை கண்டுகொள்ளலாம். Thank you. May the good Lord bless you in abundance. நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் நன்றி. Amen. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9345233393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.